அவன் சொல்றான், நான் அழுது கொண்டே துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன், நான் அழுதுகிட்டே போய் என் கல்லறைக்கு சேருவேன் அப்படின்ட்டான். நான் நிறைய ஆளுங்க சொல்றது கேட்டிருக்கேன். அந்த மாதிரி நான் அழுதுகிட்டே சாக போறேன் கடைசி வரைக்கும், நான் ஆறுதல் அடையவே மாட்டேன், எனக்கு ஆறுதல் வரவே வராது, வேண்டாம் எனக்கு ஆறுதல், நான் என் வாழ்நாள் முழுக்க அழுதுகிட்டே நான் கல்லறைக்கு போறேன். சொல்லவே கூடாது தெரியுமா யாரும். உங்கள் பிரச்சனைகளெல்லாம் காட்டிலும் கடவுள் பெரியவராய் இருக்கிறார். எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டு உங்களை வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். பிரச்சனைகள் வாழ்நாளில் பல காரணங்களால் வருகிறது, நடக்கிறது, காரியங்கள் நடக்கிறது பொல்லாத உலகத்துல. ஆனா கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார். தீமையான காரியங்கள் கூட நன்மையா மாற்றி தர்றவர். இவனுக்கு வராத பிரச்சனையா யோசேப்புக்கு, அவன் நினைச்சிருப்பான் கடவுள் எங்க, எனக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவர் எங்க, இப்படிலாம் காட்டிட்டு கடைசியில் இங்க வந்து கிடக்கிறேன்னு அப்படின்னு யோசிச்சிருப்பான். கர்த்தர் அற்புதமான திட்டத்தை வச்சிருக்கிறார். பாடுகள் கொஞ்ச நாள் தான், ஆனால் வாழ்நாள் முழுவதும் நித்தியத்துக்கு உண்டாகிறது. அப்ப நம்பிக்கை இழக்கூடாது பாருங்க. ஆசீர்வாதத்தின் மேல கண்ணை எடுத்துடக்கூடாது. ஆசீர்வாதத்தை நம்பணும், ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதத்தையுமே விசுவாசத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கலனா கடவுளை ஏற்படுத்தி தங்க தாம்பாளத்துல கொண்டு வந்து கொடுத்தாலும் நீங்க அதை அனுபவிக்க முடியாது. நீங்க விசுவாசித்தால் தான் அதை அனுபவிக்க முடியும்.